ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாவல் மஸ்கோத்து தான் செய்ய போகிறோம். அதுக்கு நாவல் பழம் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் பால். ஏன்னா இது கசகியாக தான் எடுக்க முடியும். மிக்சிலெலாம் போட்டால் கொட்டை இருக்கும், கொட்டையெல்லாம் அரைஞ்சிரும். அதனால் பாலை ஊற்றி நம்ம பிணைஞ்சு எடுத்துக்குவோம். இப்படி கசக்கி எடுத்து நம்ம சாறை எடுத்துக்கலாம். மிக்சியிலலாம் இது போட முடியாது, கொட்டை இருக்கிறனால. என்னோடய சாறை மட்டும் பாலோடு சேர்த்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கையிலேயே மசிச்சு விட்டிங்கன்னா அதில் சாரெல்லாம் பாலோடு சேர்ந்து வந்துடும். நல்லா பழமாக எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கொட்டை தனித்தனியாக நல்லா வந்துடும் பிணைஞ்சோட இல்லையே. தண்ணியில் செய்கிறத விட பாலோடு சேர்த்து செஞ்சிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கிறதுனால தான் பால் சேர்த்து செய்கிறோம். நல்லா பிணைஞ்சு எடுத்தாச்சு. எல்லா இதுவும் வந்துருச்சு பாருங்க, எல்லாம் வந்துருச்சு. சக்கை தான் இருக்குது. இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இதை வானலில் வைக்க போகிறேன். இதிலே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு வசதியாக கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி அதிலே ஊற்றிக்கலாம், கெட்டியாக இருக்கிறதுனால. நல்லா சக்கையெல்லாம் நல்லா அமுத்தி விட்டிங்கன்னா அந்த சக்கை மட்டும்தான் நிற்கும். தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்ட்ரு ஆயிரும். நல்லா ஃபில்ட்ரு ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இது கூட பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். சர்க்கரை பொடிச்சு வச்சுருக்கேன். பொடிச்சு வச்ச சர்க்கரை தேவைக்கு எடுத்துக்கலாம். 4 ஸ்பூன் நான் போடுறேன். சேர்ந்தெல்லாம் கலந்து விட்டுக்கலாம். அடுப்பில் வச்சு கிளறினோம்னா சீக்கிரம் கட்டி விழுந்துடும். அதனால தான் அடுப்பில் வைக்காததுக்கு முன்னாடி இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி அதிலே போட்டுக்கலாம். நல்லா கலந்தாச்சு. அடுப்பு வச்சு ஸ்டவ் பற்ற விட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதிலே கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு எல்லாம் கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சே செய்யுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா கொதிக்க நல்லா சுருண்டு வரும். அந்த அளவுக்கு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும்.
நல்லா சுருண்டு வந்துருச்சு. இதில்னா பாதாம் போட்டுக்கலாம், கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் போட்டுக்கலாம், நிலக்கடலை பொடிச்சு வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம். நல்லா சுருண்டு வந்துடுச்சுனா தான் கரெக்டாக இருக்கும் இஞ்சியில். லைட்டாக நெய் விட்டுக்கலாம். இதுதான் கரெக்டான பதம். நல்லா சட்டியில் ஒட்டாத வரும். திரும்பி பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. நாவல் பழம் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நாவல் பழம் வந்து சுகர்காரங்களுக்கு கூட நல்லது தான். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள்.